வணக்கம். 28/7/2025 அன்று ஆடிப்பூரம் அம்மன் வழிபாடு. ஆடி மாதம் என்றதுமே நம் நினைவுக்கு வரக்கூடிய விசேஷ வழிபாடுகளில் ஒன்று ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அதிசிறப்பு வாய்ந்தது. இந்த உலகத்துக்கே தாயாக திகழும் அந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் நாள். இந்த வருட ஆடிப்பூர தினமானது 28/7/2025 அன்று வருகிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை. அன்றைய தினம் ஆடிப்பூரம் மட்டும் சிறப்பு கிடையாது, நாக சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருப்பது அதிசய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியும் இருக்கிறது. ஆக மொத்தம் 3 சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நாகர் வழிபாடு. இந்த 3 வழிபாட்டை பற்றியும் விரிவான தகவலைத்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆடிப்பூரம் அம்மன் வழிபாடு. அன்றைய தினம் குறிப்பாக பெண்களுக்கு விசேஷமான நாள். திருமணமாகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்கள், திருமணமான பெண்கள் கடைசி வரை கணவரோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ அன்றைய தினம் கட்டாயம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய நாள் உங்கள் வீட்டின் அருகில் அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் அம்மனுக்கு வளைகாப்பு விசேஷம் சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் மதியத்திற்கு முன் உங்களால் முடிந்த கண்ணாடி வளையல்களை வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவில்களில் கொடுத்து விடுங்கள். வளையல் அலங்காரம் முன்கூட்டியே நடைபெறும் என்பதால் அம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த மங்கள பொருள்களை வேண்டுதல் வைத்து கோவிலுக்காக, அம்பாளுக்காக உங்கள் கைகளால் வாங்கி கொடுங்க. அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். வளையல் மட்டும்தானே அம்மனுக்கு நாளைய தினம் வாங்கி கொடுக்க வேண்டும்? மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், மல்லிகைப்பூ என்று அம்மன் அலங்காரத்திற்கு தேவையான சகலவிதமான மங்கள பொருள்களையும் நாளைய தினம் வாங்கி அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மன் கோவில் அர்ச்சகரிடம் கேளுங்கள், அம்மன் அலங்காரத்திற்கு வேறு என்ன பொருட்கள் தேவை என்று. வளையலை தவிர வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் அர்ச்சகர் கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம், தவறு கிடையாது. அம்மன் சீமந்தத்திற்கு நாளைய தினம் உங்களால் முடிந்த கலைவாய் சாதத்தை கூட பிரசாதமாக சமைத்து கொடுக்கலாம். இன்னும் அதிக அற்புதம் வாய்ந்த பலன் கிடைக்கும். வளைகாப்பு நிறைவடைந்த பிறகு அடுத்த நாளோ அல்லது 2 நாள் கழித்தோ சில கோயில்களில் அன்றோ அம்மனுக்கு சாத்திய வளையல்களை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களும் சரி, குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்களும் சரி, அந்த வளையலை வாங்கி கையில் அணிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். நாக சதுர்த்தி வழிபாடு. நாக சதுர்த்தியும் அன்றே வருகிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர் சிலை உள்ள கோவில்கள், புற்று உள்ள கோவில்கள், நாகாத்தம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று அன்றைய தினம் வழிபாடு செய்வது சர்ப்பதோஷங்களை விலக்கி வைக்கும். அதிலும் குறிப்பாக நாளை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை ராகு காலம் நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாகர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகும், நன்மை நடக்கும். அடுத்து வளர்பிறை சதுர்த்தி திதியை பற்றி பார்க்கலாம். வளர்பிறை சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்த நாள். இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை கட்டி விநாயகருக்கு போடுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பதும் நம்பிக்கை. உங்களால் முடியும் என்றால் கடையிலிருந்து லட்டு வாங்கி விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து அந்த லட்டுவை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்றைய தினம் விநியோகம் செய்தாலும் செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலே சொன்ன இந்த 3 அதிசக்தி வாய்ந்த வழிபாடுகளும் நாளை தினம் சிறப்பு வாய்ந்தவை. இதில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அதை செய்து பலன் அடையலாம். இதில் எதுவுமே உங்களால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் சரி, அம்பாளையும் விநாயகரையும் நாகரையும் மனதார நினைத்து சின்ன சங்கல்பம் செய்து வைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.